ஒரு நெருப்பை பார்க்கிறார் ஒரு மலையின் மீது. உடனே தன்னுடைய குடும்பத்தாரிடம் சொல்கிறார், நான் அந்த நெருப்பை போய் எடுத்து வருகிறேன் என்று போகிறார். அதுவரைக்கும் மூசா நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே எந்த தொடர்பும் கிடையாது. அல்லாஹ் மூசா நபியிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. அல்லாஹ் முதலாக மூசா நபி இடத்தில் தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் எப்படி செய்கிறான் என்றால், இன்னி அன ரப்புக், மூசாவே நான் யார் தெரியுமா? நான் உன்னுடைய எஜமான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப் என்ற இந்த வார்த்தையை திருமறை குர்ஆனில் கிட்டத்தட்ட 187 முறைக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறான். பொதுவாக மனிதர்களுக்கு எப்படி பெயர் வைப்பார்கள் என்றால், இப்ராஹிம்னு வைப்பாங்க, இஸ்மாயில்னு வைப்பார்கள், இஸ்ஹாக் என்று வைப்பார்கள். ஆனால் மக்கள் அவர்களை அழைக்கக்கூடிய சில பண்பு பெயர்கள் இருக்கு. நான் பிறருக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய குணம் படைத்தவன் என்றால் என்னை வள்ளல் என்று அழைப்பார்கள். நான் மிகவும் சகிப்புத்தன்மையுடையவனாக இருந்தால் என்னை பொறுமைசாலி என்று அழைப்பார்கள். அப்படி அல்லாஹ்வுக்கு ரஹ்மான், ரஹீம், ரஸாக், வஹ்ஹாப், கஹ்ஹார் என்று பல பெயர்கள் இருந்தாலும் அல்லாஹ் தன்னை பற்றி தன்னுடைய அப்துகளிடம், தன்னுடைய அடிமைகளிடம் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், இன்னி அன ரப்புக், நான் தான் உங்களுடைய எஜமான். அப்ப அல்லாஹ் எஜமான் என்றால் நாம் எல்லாம் யார்? நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அப்துகள், அவனுடைய அடிமைகள். அப்ப இந்த எஜமானுக்கும் இந்த அடிமைகளுக்கும் இடையேயான உறவு என்ன? அல் ஹலாகத் பைனல்லாஹு வல் அப்த். ரப்புக்கும் அடிமைக்கும் இடையேயான உறவு. ஒரு 2 வயது குழந்தை, பால்குடி மாறாத ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய லக்ஸரியான கார்களை லைனா கொண்டு வந்து அடிக்கிறீங்க, தங்கம் வைரம் எல்லா குவியல்களையும் கொடுங்க, அந்த பாலூட்டக்கூடிய பெற்ற தாயை கொஞ்சம் தூரமாக்கி வச்சிருங்க. இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது, பெற்ற தாய் தூரமா இருக்கு. குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அதையெல்லாம் எட்டி உதைத்து விட்டு, எனக்கு என்னை பெற்ற தாய் வேணும் என்று அழ ஆரம்பிச்சு விடும். இப்படியான ஒரு உறவு ரப்புக்கும் இந்த அடிமைகளுக்கும் நமக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய அந்த உறவுடைய மகத்துவத்தை நாம் புரிந்திருக்கிறோமா? அதை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அது எவ்வளவு மகத்துவமான ஒரு உறவு, எவ்வளவு தூய்மையான ஒரு உறவு. ஒரு மனிதன் தன்னுடைய 40 வயதுக்கு மேல தன்னுடைய தந்தையை கல்விலிருந்து நேசிக்க ஆரம்பிப்பான். இந்த குழந்தை பிறந்து அந்த தந்தை அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார். 10 வயதாக இருக்கும்போது தந்தையுடைய அருமை தெரியாது. 18, 20 வயதாக இருக்கும்போது அத்தாவுடைய அருமையே நமக்கு புரியாது. 40 வயதை கடக்கும் பொழுதுதான் எங்க அத்தா என்னை எப்படியெல்லாம் பார்த்தாரு, என்னை எப்படியெல்லாம் கவனித்துக் கொண்டார், என் மீது எவ்வளவு அன்பு செலுத்தினார், என்னுடைய தகப்பனை நான் புரிஞ்சிக்கவே இல்லையே என்று எண்ணக்கூடிய கல்வில இருந்து நம்முடைய அத்தாவை நேசிக்கக்கூடிய நேரத்தில் நம்மில் பலருக்கும் நம்முடைய தகப்பன் உயிரோடு இருக்க மாட்டான். அத்தா அத்தா அத்தா, என்னுடைய தந்தையை ஒரே ஒரு முறை நான் பார்க்க மாட்டேனா? நான் அவரை புரிஞ்சிக்கவே இல்லையே, அவரிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளவில்லையே என்று கல்வில இருந்து எப்படி தன்னுடைய தாயையும் தந்தையும் ஒரு மனிதன் நேசிப்பானோ, அந்த மாதிரி அல் ஹலாஹத் பைனல்லாஹ் வல் அப்த், அந்த எஜமானனுக்கும் இந்த அடிமைக்கும் இடையேயான உறவை நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹ்வை நம்முடைய கல்வில இருந்து நேசிப்போம். பிலால் இப்னு ரபாஹா அந்த ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பாலைவனத்தில் அடிமையாக இருந்தார்கள். அவனுடைய எஜமான் யாரு? உமையா பின் கலஃப். அடிமை என்றால் இன்னைக்கு ஆடு மாடுகளை சந்தையில் வாங்குவதைப் போல பிலால் அவர்களை போய் சந்தையில விலை கொடுத்து அவன் வாங்கி விட்டு வந்து விட்டான். இப்போ அடிமையா வாங்கிட்டு வந்தா அவன் எப்படி நடத்துவான் தெரியுமா? அந்த காலகட்டத்தில் அடிமைகளுக்கு ஆன்மா இல்லை என்று சொன்னார்கள். காலையில ஒரு 5 மணியிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் முழுவதும் வேலை வாங்கி கொண்டு ஒரே ஒரு வேளை சாப்பாடு போட்டாலும் ஏன் அப்படின்னு கேட்க முடியாது. 4 மணி நேரம் ஓவர் டைம் கொடுங்கன்னு கேட்க முடியாது.
டீ டைம் கொடுங்கன்னு கேட்க முடியாது, டாய்லெட்டு போனோம் இன்டர்வியூ கொடுங்கன்னு கேட்க முடியாது. அந்த அடிமை ஒரு நேரம் சாப்பாடு போட்டாலும் சாப்பிடணும். அது கெட்டு போன சாப்பாடாக இருந்தாலும் பேசாம சாப்பிடணும். அவன் தான் அடிமை. அந்த எஜமானுக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு சின்ன குச்சி எடுத்து குத்துன்னு குத்துறான். அடிமை திருப்பி பேச முடியாது, அவன் திருமணம் செய்து கொள்ள முடியாது, அவனுக்கென்று வாரிசுகள் இருக்காது, அவன் பேர்ல சல்லி காசு கூட ₹1 கூட அவனுக்கென்று வைத்திருக்க முடியாது, அவனுக்கென்று ஆடைகள் கிடையாது, அவனுக்கென்று வீடு கிடையாது. அந்த எஜமா எங்க தூங்க சொல்றானோ அங்க தூங்கணும், என்ன கொடுக்குறானோ அதை சாப்பிடணும், என்ன வேலை செய்ய சொல்றானோ அந்த வேலை செய்யணும். ஒரு கண்ணை நோண்டி எடுத்தாலும் யாரும் கேட்க முடியாது, ஒரு கையை வெட்டினாலும் யாரும் கேட்க முடியாது. பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அந்த மக்காவிலே அடித்து உதைக்கப்பட்டார்கள். மக்கள் எல்லாம் பார்த்து நிற்கக்கூடிய நேரத்தில், மக்காவில் உள்ள எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நடு மக்காவில் கீழே போட்டு ஆடைகள் களையப்பட்டு இழுத்து வரப்பட்டார்கள். அடித்தான், மிதித்தான், உதைத்தான், கேட்க முடியாது. கேப்பா இப்படி பிலாலை போட்டு கொடுமை பண்ற, கேட்க முடியாது. அப்படியா, 10 கோடி ரூபாய் கொடு, வாங்கிட்டு போய் நீ என்ன வேணாலும் செய். இதுதான் எஜமானனுக்கும் அடிமைக்கும் இடையேயான உறவு. இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களால் விடுதலை செய்யப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், சரியாக அந்த நேரத்திலிருந்து ஒரு 10-13 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபத்தே மக்கா, மக்காவுடைய வெற்றி, இந்த இஸ்லாமிய வரலாற்றில் மகத்தான ஒரு நாள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், எங்கு பார்த்தாலும் தல்பியாவுடைய கோஷம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தையின் கோஷம் மக்கா முழுவதும் எதிரொலித்தது. யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்த்தார்களோ அப்படிப்பட்ட குறைஷிகளுடைய தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்கள். அபூ சுஃபியான், அபூ இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா கோத்திரங்கள், முலர் கோத்திரம், பனு குறைஷிகளுடைய எல்லா கோத்திரங்களும், எல்லா கோத்திரத்துடைய தலைவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஃபத்தே மக்கா, மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்தில் அப்படி வரிசையா சுத்தி நிற்கிறாங்க, கஅபாவை சுத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே உள்ள போறாங்க, கஅபாவுக்கு உள்ள போய் அந்த சிலையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. வெளியே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப என்ன பேச போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நாள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய குதிங்கால்களை அப்படியே உயர்த்தி, ஐன பிலால், என்னுடைய பிலால் எங்கே, எங்கே என்னுடைய பிலால், என்னுடைய நேசத்திற்குரிய, என்னுடைய பாசத்திற்குரிய பிலால் எங்கே, பிலால் கூப்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம். இந்த மக்காவுல நாதியற்று போய் ஒரு நாயை போல அடிமையாக கேட்பதற்கு ஆள் இல்லாமல் மிதிக்கப்பட்டார்களோ, அடித்து துன்புறுத்தப்பட்டார்களோ, அந்த பாவப்பட்ட கருப்பு நிற அடிமை பிலால் அதே மக்காவில், அதே கஅபாவில் அந்த தன்னுடைய காலை வைத்து கஅபத்துல்லாஹ்வின் மீது ஏறி நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இந்த பாங்கோசையை சொன்ன மிக உன்னதமான ஒரு நாள். இந்த இஸ்லாமிய மார்க்கமும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பிலாலை அப்படி அரவணைத்தார்கள். அப்படி ஒரு அடிமை, சல்லி காசு கூட சேராத பிலால் இஸ்லாமிய வங்கி, இஸ்லாமிக் ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னராக இருந்தார்கள். எவ்வளவு உயர்ந்த பதவி அது! இத்தனை ஆயிரக்கணக்கான ஒட்டகம், எவ்வளவு டன் கணக்கான கோதுமை, எவ்வளவு டன் கணக்கான பேரிச்சம்பளம், அதனுடைய சாவி பிலால் இடத்தில். இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் வந்து 1400 ஆண்டுகள் முடிந்து விட்டதுங்க. நான் ஒரு பெரிய செல்வந்தன், என் பிள்ளைக்கு 5 நேரம் தொழக்கூடிய ஒரு ஏழையை போய் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நம்ம யாராவது பண்ணி வைப்போமா? என் பிள்ளை MBBS செக்க செவேல் என்ற தோல் என்னுடைய மகளுக்கு, நான் ஒரு கருப்பு நிற படிப்பறிவே இல்லாத தொழுகையாளிக்கு போய் என் பிள்ளைய கொடுப்பனா?
இந்த காலத்துல கொடுப்பதற்கு நமக்கெல்லாம் மனம் வராது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வெள்ளை நிற குறைஷி குலத்தை சேர்ந்த பெண்ணை தன்னுடைய நேசர் பிலாலுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். முடியுமா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் மௌத்தாயிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அடுத்த நாள் ஃபஜ்ருடைய பாங்கை சொன்னார்கள், அடுத்த பாங்கு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் மேல அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம். ஒரு அடிமைக்கு ஒரு எஜமான் அவன் கேட்டதையெல்லாம் கொடுத்தா, உனக்கு என்னப்பா வேணும்? ட்ரெஸ் வேணுமா? நல்ல சாப்பாடு வேணுமா? திருமணம் செய்து வைக்க வேண்டுமா? வீடு வாங்கி தர வேண்டுமா? உன்னோட அக்கௌண்ட்ல பணம் போட வேண்டுமா? இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு எஜமான் ஒரு அடிமைக்கு செஞ்சா அந்த அடிமையுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடும். தன்னுடைய கல்விலிருந்து அந்த எஜமானை நேசிப்பான். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? கையம்ச்சி விடணுமா? காலம்ச்சி விடணுமா? இல்ல 50 கிலோ மூட்டையை தூக்கி தோல்ல வைங்க, பொதி சுமக்க வேண்டுமா? நான் செய்யறேன்னு சொல்லி கல்வில இருந்து அந்த எஜமான நேசிப்பான் அந்த அடிமை. பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதனால தாங்க முடியல. அவங்க சிரியாவுக்கு போனாங்க. சிரியாவுக்கு சென்று உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அங்கேயே மரணிக்கவும் செய்தார்கள், அங்கேயே அடக்கமும் செய்யப்பட்டார்கள். ஏன்னா ஒரு அடிமையாக இருந்து பார்த்தால்தான் அடிமைக்கும் எஜமானனுக்கும் இடையேயான உறவு நமக்கு புரியும். அல் ஹலாஹத் பைனல்லாஹு வல் அப்த் என்று சொல்வார். அப்ப அல்லாஹ் நம்மிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறான்? அல்லாஹ் நம்முடைய எஜமான் நமக்கெல்லாம் தெரியுமா? அல்லாஹ் என்ன நம்ம என்ன பெற்று போட்டிருக்கான்? நாம அல்லாஹ்வுடைய பிள்ளைகளா? அல்லாஹ்வுடைய மகனா? அல்லாஹ்வுடைய மகளா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹு அவ்வல் அல்லாஹு ஆஹிர், அல்லாஹு லாஹிர் அல்லாஹு பாத்தின், அவன்தான் முதல் அவன்தான் முடிவு, அவன்தான் ஆரம்பம் அவன்தான் இறுதி. அவனுக்கு பிள்ளை இல்லை, அவனுக்கு தாய் தந்தை இல்லை, அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு தேவை இல்லை, அவனுக்கு பலகீனம் இல்லை. அல்லாஹ்வுக்கு எனக்கு என்ன உறவு? அல்லாஹ் எனக்கு யார்? என்னுடைய நண்பனா? என்னை பெற்ற பெற்றோரா? என்னுடைய பிள்ளையா? என்ன உறவு அல்லாஹ்வுக்கும் எனக்கும்? ஏன் அல்லாஹ் இப்படி என்னை நேசிக்க வேண்டும்? இன்னைக்கு காலையில யாரெல்லாம் ஃபஜ்ர் தொழுகலையோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லைன்னு அல்லாஹ் நிறுத்தினான்னு வைங்க, இன்னைக்கு இந்த பூமியில எத்தனை பேர் பட்டினியோடு நம் காலை பொழுதை கடந்திருப்போம். இல்ல அப்படி இல்லையே. இன்னைக்கு காலையில ஃபஜ்ர் தொழுகிறதுனால நமக்கு சாப்பாடு கொடுத்தானே, ருசியா சாப்பிட்டோமே, டீ சாப்பிட்டோமே. யாரெல்லாம் இன்னைக்கு என்னுடைய ஜும்மாவிற்கு தாமதமா வர்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லஞ்சு கிடையாது, கட்டு அப்படின்னு அல்லாஹ் ஒரு முடிவு இன்னைக்கு எடுத்தா எத்தனை பேர் இன்னைக்கு பட்டினியா இருக்கும்? இல்லையே, இன்னைக்கு சுவையான சாப்பாடு இன்ஷா அல்லாஹ் போய் சாப்பிட போறோமே. நம்முடைய பிள்ளைகளை நல்லா வைச்சிருக்கிறானே, அவன் எதையெல்லாம் ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் செய்யறது கிடையாது, எதையெல்லாம் ஹராம் ஆக்கினானோ அதைத்தான் செய்யறோம். பெரும்பாலும் தொழுகையில குறைபாடு, தான தர்மத்தில் குறைபாடு. ஆனால் அல்லாஹ் நம்ம இடத்துல எப்படி நடந்து கொள்கிறான்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எஜமான்களை போல இந்த அடிமைகளிடத்தில் அல்லாஹ் நடந்து கொள்கிறானா? குல்யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, நீ நிறைய பாவம் செஞ்சிட்டப்பா, நீ தொழுகல, நீ தான தர்மம் செய்யல, ஹராமான வியாபாரத்தை செய்யற, ஹலாலான காரியத்தை செய்யல, குர்ஆனை ஓதுறது இல்ல. ஆனா அல்லாஹ் எப்படி கூப்பிடுறானா தன்னுடைய அடிமைகளை? குல்யா ஐயோல் இபாதின்னு கூப்பிடுறான். என்னுடைய அடியார்களே, லா தகுனத்தி மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளில் ஒரு நாளும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். உன்னுடைய எஜமானாகிய நான், அல்லாஹ்வாகிய நான் உன் மீது அளவு கடந்த அன்பை வச்சுட்டேன்டா. ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உம்மாவை விட உன்னை அதிகமா நேசிக்கிறேன்டா, உங்க வாப்பாவை விட அதிகமா நேசிக்கிறேன்டா. ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அல்லாஹ் அப்படியே கேட்கிறான். தப்சீர் பண்ணா, நாட்டுப்புற செந்தமிழ்ல தப்சீர் பண்ணா இது அப்படித்தான் தப்சீர் பண்ணணும். ஒன்றை மறந்து விடாதீர்கள், இன்னைக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் அடிமையாகத்தான் வைத்திருக்கிறான்.
நான் எங்க பிறக்கணும்னு என்னால டிசைட் பண்ண முடியாது. பெரிய பணக்கார குடும்பத்தில், சவுதி மன்னர் குடும்பத்தில் பிறக்கணும்னு எனக்கு ஆசை. என்னால முடியுமா? நம்ம யாருனாலையாச்சும் முடியுமா? இவங்கெல்லாம் என் அண்ணனா வரணும், இவன் என் தம்பியா வரணும், இவங்க என் அக்காவா வரணும், இவங்க என் தங்கச்சியா வரணும், ஏதாவது முடிவு பண்ண முடியுமா? அல்லாஹ் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் அடிமையாக தான் வச்சிருக்கான். கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்துருக்கான். பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, வெள்ளை போடணுமா வெள்ளையை போடு, கருப்பு போடணுமா கருப்பை போடு, பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கோ. பிரியாணி வேணுமா பிரியாணி சாப்பிடு, குஸ்கா வேணுமா குஸ்கா சாப்பிடு. நினைச்ச இடத்துக்கு போ, நினைச்ச இடத்துக்கு வா. கோயம்புத்தூரில் வேலை செய்யணும்னா இங்கே இரு, சென்னையில் போனோம்னா சென்னைக்கு போ, துபாய்க்கு போனோம்னா துபாய்க்கு போ, யூஎஸ் போனோம்னா யூஎஸ் போ. இப்படியான சில சுதந்திரங்களை ஒரு 50-60 ஆண்டுகள் நமக்கு தந்திருக்கிறான். இவ்வளவுதாங்க. சரி, எங்க மரணிக்கணும்னாவது நமக்கு அல்லாஹ் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறானா? பார்த்த கரூர்ல ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி காலையில மீட்டிங் போயிட்டு வர்றமான்னு சொன்ன ஆண்களும் பெண்களும் எல்லாம் ஃபியூச்சர்ல பெரிய டாக்டர்ஸ், பெரிய இன்ஜினியர்ஸா வர வேண்டியவர்கள், காலில் மிதிபட்டு தன்னுடைய குழந்தையோடு இறந்து போனால் தாயும் குழந்தையும். 41 உயிர்கள் கரூர்ல. அவங்களுக்கெல்லாம் நினைச்சிருப்பாங்களா இந்த மீட்டிங்ல நம்ம உயிர் போயிரும்னு? எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பாங்க. எங்க மௌத்தா போனோன்னு எப்பொழுது நமக்கு உரிமை இல்லையோ அப்பொழுது நம்ம அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமி மக்கள் தொகை 100 கோடி. இந்த 100 கோடி பேருக்கு கோதுமையும் அரிசியும் கிடைச்சது. இன்னைக்கு 1000 கோடியை கிராஸ் பண்ண போகுது. இன்னைக்கும் இந்த பூமி தான் நமக்கு உணவை தர வேண்டும். அமெரிக்கா எந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனரி செய்தாலும், ஜெர்மனி எந்த மாடர்ன் டெக்னாலஜியை கிரியேட் செய்தாலும், சைனா என்ன மாஸ் ப்ரொடக்ஷனை அழித்து தள்ளினாலும், சாப்பிட்ற கோதுமையும் ரொட்டியும் அரிசியும் இட்லியும் தோசையும் இந்த பூமியிலிருந்து தான் நம்ம சாப்பிடணும். அல்லாஹ் மழையை நிறுத்தினால் எந்த ஏஐ வந்தாலும், எந்த ஏஏஎஸ்ஐ ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் கிடைக்காது. கேளுங்களேன், சாட் ஜிபிடில போடுங்களேன், டீப்சீக்ல போடுங்களேன், பேல்ஸ்டான்ல போடுங்களேன். இன்னைக்கு 5 மணிக்கு போத்தனூர்ல மழை வருமா கேளுங்களேன். சாட் ஜிபிடியே திணறும், டீப்சீக்கே திணறும், சொல்ல முடியாது. அப்ப கேளுங்க, வனுசில் ஐஸ், மலையை இறக்குவது என்னுடைய அதிகாரம், யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே. அப்போது குர்ஆன் இறைவேதமா? திரும்ப ஒரு கேள்வி கேளுங்க. சாட் ஜிபிடி சொல்லும், ஆமா குர்ஆன் இறைவேதம் தான். அடே, நீ எந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாலும் இன்னைக்கு ஏஎஸ்ஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நாளைக்கு ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அதை விட ஏஏஎஸ்ஐ அட்வான்ஸ்டு ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், எதை கண்டுபிடிச்சாலும் நீ எனக்கு அடிமை தான். இந்த அடிமையிடம் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்கிறான்? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையேயான உறவு என்ன? ஏன் அல்லாஹ் என்னை படைத்தான்? ஏன் நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கும் இந்த அடிமைகளுக்கும் இடையேயான உறவு என்ன என்பதை என்னுடைய 2வது உரையில் தெளிவுபடுத்துகிறேன் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். நாமெல்லாம் இந்த வசனத்தை படிச்சிருப்போம் பல முறை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு இரவில் அல்லாஹ் இறக்கிய ஒரு அற்புதமான ஒரு ஆயத், 10 வசனங்கள். அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு பிடித்த, தான் ரொம்ப நேசிக்கக்கூடிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டிய டேர்ன். அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்ச நேரத்திலே எல்லாம் ஆயிஷா அம்மாவை பார்க்க முடியாது. ஏன்னா பெருமானாருக்கு ஆயிஷா அம்மாவை பிடிக்கும்னு எல்லா மனைவிமார்களுக்கும் தெரியும். ஆயிஷா அம்மாவுக்கும் ரசூலுல்லாஹ்னா அவ்வளவு காதல், அவ்வளவு பாசம். அவங்க மடியில தான் பெருமானாருடைய ரூஹையை அல்லாஹ் எடுத்தான். அந்த மாதிரி ஒரு இரவு
இன்னைக்கு ஆயிஷா அம்மாவுடைய வீட்டிலிருந்து போனா நாளைக்கு வர முடியாது, அடுத்து வர்றதுக்கு 10-15 நாள் ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு நீதியானவர்கள். அந்த மாதிரி ஒரு இரவு ஆயிஷா அம்மாவும் ரசூலுல்லாஹும் ஒரே போர்வையில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் என்றால், அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் என்ற இந்த வசனம் இறங்கியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு இன்பமான தருணம் அப்படின்னா தன்னுடைய மனைவியோடு இல்லறச்சில் ஈடுபடுவது, சந்தோஷமா இருக்கிறது. அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச மனைவி அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனம் இறங்கியவுடன் போர்வையை தூக்கி வீசிவிட்டு சொன்னார்கள், ஆயிஷா என்னை விட்டுவிடு, நான் என்னுடைய இறைவனை வணங்க வேண்டும் என்று தக்பீர் கட்டி நின்றார்கள். அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள், அப்படி அழுதார்கள். ருக்குவிலே அழுதார்கள், சஜிதாவிலே அழுதார்கள். அமர்க்கலமான மகத்துவமான ஒரு இரவு, ஒரு அடிமை தன்னுடைய ரப்பை புரிந்து கொண்ட ஒரு இரவு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் நிக்கல. உண்மையிலேயே நாமெல்லாம் இந்த ஜும்மாவுக்கு ஏன் நேரத்தோடு வர்றதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி நாம் போய் யார்கிட்டயாவது போய் கேட்டா, வேலை முடியலைங்க, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனால இந்த வாரம் எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உம்மத்தில் பிஸி யாருன்னா ரசூலுல்லாஹ் தான். அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் பிஸி என்று சொன்ன ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ். எப்படி பேசுறான்? இன்னாலக பின்னஹாரி சபஅன் சபீலா. நபியே, நீங்க பகலில் நிறைய உழைக்க வேண்டியுள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மதீனாவுடைய மலிக் மன்னர், அந்த மதீனாவுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, மதீனாவுடைய டிஜிபி, ஜக்காத்துடைய வங்கியுடைய தலைவர், 10க்கும் மேற்பட்ட மனைவிமார்களுக்கு கணவர், அவர்களுக்கு உணவு கொடுக்கணும், 4 பெண் பிள்ளைகளுக்கு தந்தை, ராணுவ தளபதி, எத்துணை பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையிலேயே பிஸி தான், ரொம்ப பிஸி. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இன்னாலக ஃபின்னஹாரி சபஅன் சபீலா, பகல்ல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. வதுகுரிஸ்ம ரப்பிக வதபச்சல் இலைஹி தபசீலா, உன்னுடைய இறைவனுடைய பெயரை இரவுல எழுந்திருச்சு நினைவு கூறும். அன்னை ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எல்லாம் பாவம் செஞ்சவங்க. ஒரு 10 வயது சிறுவன், இந்த பள்ளிவாசல வந்திருக்கக்கூடிய 10 வயது சிறுவனை கூப்பிட்டு கேளுங்க, நாளைய மறுமையில் ரசூலுல்லாவுக்கு என்ன தரஜா அப்படின்னு. அவன் சொல்லுவான், ரசூலுல்லாவுக்கா, நம்முடைய நபிக்கா அல்லாஹ் சொர்க்கத்துல பெரிய இடத்தை கொடுக்க போறான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்தில் காயிமத்தி ஆத்தி முஹம்மதன் வல் வஸீலத வல் ஃபலீலத வபஅஸு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வத்தா. யா அல்லாஹ், எங்களுடைய நபியை மகாமன் மஹ்மூதன் என்ற உயர்வான இடத்தில் எழுப்பு. யா அல்லாஹ், எங்களுடைய நபிக்கு வசீலா என்ற அந்த மிக உன்னதமான பதவியை கொடு யா அல்லாஹ். கேட்க வேண்டும் ஒவ்வொரு பாங்கும் சொன்ன பிறகு. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்முடைய தூதருக்குத்தான் கொடுக்க போகிறார் இன்ஷா அல்லாஹ் வசீலாவை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொர்க்கத்தில் பெரிய உயர்ந்த தரஜா, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எல்லாம் பாவிகள், நிறைய பாவம் செய்யறோம், நாங்கள்லாம் காலு வெடிக்கக்கூடிய அளவிற்கு இப்படி அழுது அழுது தொழுதா பரவாயில்லை, நீங்க யாரு? பாவம் செய்யாதவர், சுவனத்தில் மிக உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் உங்களுக்கு தரப்போகிறான், ஏன் இப்படி அழுகிறீங்க? காலெல்லாம் வெடிச்சு போயிருச்சு, பகலெல்லாம் வேலை, காலையில சுபுகுக்கு எந்திரிச்சா இசா வரைக்கும் வேலை, வேலையோ வேலை, உண்மையிலேயே பிஸி. நைட்டு எந்திரிச்சு இப்படி தொழுகிறீங்களே, காலெல்லாம் வெடிச்சு போகுது அப்படின்னு கேட்ட உடனே பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ரப்புக்கும் இந்த அபுதுக்கும் இடையேயான உறவை புரிய வைக்க. திருமறை குர்ஆன்ல ஒரு சின்ன பிரார்த்தனை, 4 வார்த்தை, ரப்பி பினிலி இன்னக பைத்தல் ஜன்னா. இது யார் கேட்ட பிரார்த்தனை அப்படின்னா, ஃபிரௌனுடைய மனைவி ஆயிஷா அம்மையார் கேட்ட ஒரு பிரார்த்தனை. யார் இந்த ஃபிரௌன்?
உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக இருந்த எகிப்துடைய ராஜா சர்வாதிகாரி. இன்னைக்கும் உலகத்தில் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? தாஜ்மஹால் கிடையாது, ஈஃபில் டவர் கிடையாது. இன்னைக்கும் உலகத்தில் பெரிய அதிசயம் ஈஜிப்ட் பிரமிடு. இன்னைக்கும் திணறான், எப்படிடா அதை கட்டுனான் பிரமிடை, அதுதான் பெரிய அதிசயம். அப்படிப்பட்ட நாட்டை ஆட்சி செய்த மன்னர், அவனுடைய மனைவி எகிப்துடைய ராணி, மகாராணி, பேரரசி. அந்த ராணி சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த ஃபிரௌன் சொல்றான் நான் தான் ரப்புன்னு சொல்றான், நான் தான் அவனுடைய எஜமான், நான் தான் அவன் கடவுள்னு சொல்றான். இவன் இல்லை ரப்பே. என்னுடைய ரப்பு யாரு தெரியுமா? ரப்பி மூசாவா ஹாரூன், மூசாவுடைய இறைவன், ஹாரூனுடைய இறைவன், நீதான் என்னுடைய எஜமான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஃபிரௌன் என்ன பண்ணா? காலையில பெரிய மகாராணி, தலையில வைரம், தங்க கிரீடம், உடம்புல எத்தனை கிலோ எத்தனை டன்னு தங்கம்னு தெரியாது. சொன்ன உடனே ரப்பி மூசாவா ஹாரூன் சொன்ன உடனே கிழிந்த ஆடையோடு இஸ்ரவேல் மக்களோடு அடிமை பெண்ணாக போனோம். காலையில வகை வகையான சாப்பாடு, எத்துணை விதம், என்னென்ன ஃப்ரூட்ஸ். நைட்டு காஞ்ச ரொட்டிக்கு கூட வழி இல்லை. காலையில கையம் சீவுறதுக்கு 100 பேரு, காலம் சீவுறதுக்கு 100,000 பணிப்பெண்கள். சாயந்தரம் எந்த மெய்காப்பாளர் பாதுகாப்பாக கேட்டுக்கு பக்கத்துல கம்ப வச்சுட்டு நின்னானோ அவனே போட்டு குத்துறா. அவன் கொடுமை வேற பண்றான். அப்போ ஆயிஷா அம்மையார், ஆசியா அம்மையார் சொன்ன வார்த்தை, ரப்பி பினிலி இன்னக்க பைத்தல் ஜன்னா, ரப்பி பினிலி இன்னக்க பைத்தல் ஜன்னா. யா அல்லாஹ், சொர்க்கத்துல ஒரு மாளிகை. நம்ம கேட்கிறோமே, அப்படி கேட்கல. அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு இந்த தங்க வைரம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுறேன். இஸ்ரவேல் மக்களோட அடிமை பெண்ணாக கிழிந்த ட்ரெஸ் போடுறதுக்கு தயார். காலையில மகாராணி, சாயந்தரம் அடிமை பெண். காலையில மாளிகை, சாயந்தரம் பிளாட்ஃபார்ம், தயார், உறங்குறேன். காலையில வகை வகையான உணவு, சாயந்தரம் காஞ்ச ரொட்டிக்கு வழி இல்லை. எல்லாத்தையும் தியாகம் என்ற. யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, நீ எனக்கு வேணும் ரப்பே. எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த உணவு வேண்டாம், தங்கம் வேண்டாம், வைரம் வேண்டாம், மகாராணி என்ற பட்டம் வேண்டாம். ரப்பி பினிலி இன்னக்க பைத்தல் ஜன்னா. யா அல்லாஹ், இன்னக்க பைத், சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல வீடு வேணும் ரப்பே, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரப்பே. சஹாபாக்கள் கேட்டாங்கல்ல, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது கவலை இருந்தா உடனே வந்து உங்களை பார்த்துறேன். எங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்க்காம இருக்க முடியுமாங்க? நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வாழ்ந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தா, நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா ஓடி போய் பெருமானாரை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்தா கஷ்டமெல்லாம் போகாதா? சஹாபாக்கள் அழுதார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்துல உங்களை பார்க்கிறோம், மறுமையில பார்க்கணுமே, மறுமையில நான் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்துல இருக்கணுமே, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணுமேன்னு சஹாபாக்கள் ஏங்குனாங்க, அழுதாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, ரப்பி பினிலி இன்னக்க பைத்தல் ஜன்னா. யா அல்லாஹ், உலகத்தில் எதுவுமே வேண்டாம், தங்கம் வேண்டாம், வைரம் வேண்டாம், இந்த கிரீடம் வேண்டாம், ஆப்பிள் வேண்டாம், ஆரஞ்சு வேண்டாம், வகை வகையான உணவு வேண்டாம், ஆடை வேண்டாம், மாளிகை வேண்டாம், நீ வேணும் ரப்பே. உனக்கு பக்கத்துல மாளிகை வேணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் அந்த ரப்புக்கும் இந்த அடிமைக்கும் இடையே. அல்லாஹ் யாருக்கு கல்வை திறந்து கொடுத்தானோ சில செகண்ட்ல அல்லாஹ் கல்வை மாற்றிடுவான். அல்லாஹ்வை கல்விலிருந்து நேசிப்போம். அல்லாஹ்னு சொன்னா அழுவோம், தனிமையில இருந்து தொழுவோம். ஏன் அழுகிறோம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றாரு, ஏன் நான் அழுகிறேன் எனக்கு தெரியாது. அத்தா அத்தான்னு சொன்னா அழுகிறோம்ல 40 வயசுக்கு மேல. அத்தாவை பத்தி யாராவது பேசுனா, எங்க அத்தா எப்படியெல்லாம் என்ன பார்த்தாரு, நான் புரிஞ்சுக்கலையே. அத்தாவை ஒரு முறை பார்க்க முடியுமா இந்த உலகத்துல மறுபடியும்? என் உம்மாவை பார்க்க முடியுமா அப்படின்னு 40 வயசுக்கு மேல ஒரு மக துடிப்பா அவனுடைய கல்பு. அந்த மாதிரி அல்லாஹ்னு சொன்னா உள்ள துடிக்கும். இந்த தவக்கல்னு ஒரு பாடம் இருக்குங்க. ஏன் அல்லாஹ் யாருக்கு இந்த அன்பையும் பாசத்தையும் தன்னுடைய பெருமதியை புரிய வைக்கிறான் என்றால், இன்னைக்கு நான் ரோட்ல நடந்து போறேன், அதுவும் ரொம்ப டிராபிக். இந்த அக்ஸாவுடைய இந்த சந்துக்கும் அந்த ரோட்டுக்கும் இடையில எப்பவுமே வண்டி போய்கிட்டே இருக்கும். நான் செல்போன் பேசிட்டு அப்படியே கவனக்குறைவா ரோட கிராஸ் பண்றேன்.
அங்கிருந்து ஒரு பஸ் வேகமா வருது. செல்போன் பேசினா நமக்கு எதுவுமே தெரியாது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், திண்டுக்கல்ல ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க செல்போனை பார்த்துட்டு. சாப்பாட்டில் ஒரு வண்டு வந்து நின்று இருக்குது, அதையும் பார்க்காம ஊட்டி இருக்கிறாங்க. வண்டு தொண்டையில் சிக்கி அந்த குழந்தை முடிச்சு. இப்படி செல்போன் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு நாம் எல்லாம் ஒரு மடைமாற்றம் செய்யப்பட்டு விட்டோம். அப்ப அப்படியான நேரத்தில் எனக்கு ஒரு ஆபத்து, என்னுடைய உயிரே போயிடும். ஒருத்தர் ஓடி வந்து பாஞ்சு அப்படி பிடிச்சி என்னை தள்ளிட்டாருன்னு வைங்க, ஒரே ஒரு செகண்ட்ல என் உயிரை காப்பாத்திட்டாரு. அவரை எப்படி நான் பார்ப்பேன்? அவரை மறப்பனா? அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் எப்படி நடந்துக்குவேன்? என்னுடைய உயிரை காப்பாற்றிய ஒருத்தர்கிட்ட எவ்வளவு நன்றியோட நான் நடந்துக்குவேன். அதுதாங்க தவக்குல் என்ற பாடம். அல்லாஹ் கடைசி கட்டம், அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் தௌருடைய குகையில் கடைசி கட்டம், கையில எல்லாம் வாளு வெட்டி சாச்சா கழுகுக்கு கூட தேராது அந்த துண்டெல்லாம். அல்லாஹ் காப்பாத்து. அவர்களுடைய பார்வை எட்டவில்லை. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அந்த நேரத்தில் பெருமானார் எப்படி அழுதிருப்பார்கள்? சிரிச்சிருப்பாங்களா? அல்லாஹ் இருக்கிறான் சிரிச்சிருப்பாங்களா? தன்னுடைய ரப்பை நினைச்சு, அல்லாஹ் என்னை கைவிடலையே, ரப்பே என்னை காப்பாத்திட்டே, எப்படி கதறி இருப்பாங்க பெருமானார். மூசா நபி கடலுங்க முன்னாடி ஃபிரௌனுடைய படை, அல்லாஹ் கடலை 2ஆக பிளந்தான். அந்த கடலை கடந்து போற வரைக்கும் அந்த மூசா நபியுடைய கல்வி எப்படி இருந்திருக்கும், எப்படி துடிச்சிருக்கும், எப்படி என்னுடைய உயிரை கடைசி நேரத்தில் ஒருத்தர் காப்பாத்தினா அப்படியே கண்ணீர் மல்க அவன் கையை பிடிச்சு நன்றி செல்வனும். நேத்து அஷ்ரஃப் அலி நினைக்கிற பேரு, சென்னையில ஒரு 6 சவரன் தங்க சங்கிலிய பவானி என்ற ஒரு பெண் தொலைச்சிட்டாங்க சென்னையில. இந்த அஷ்ரஃப் அலி பேர் சரியா நினைவில்லை. இவன் எடுத்து கொண்டு போய் ஒப்படைக்கிறான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த அம்மா வந்து வாங்கிக்கிறாங்க. அந்த பையனுடைய கையை பிடிச்சு அழுகிறாங்க. தங்கச்சங்கிலி கிடைச்சிருச்சுன்னு சிரிக்கல, என்னுடைய தங்கச்சங்கிலி கிடைச்சிருச்சே நீதாப்பா எடுத்து கொடுத்தியான்னு அவன் கையை பிடிச்சு அழுகிறான். மூசா நபி எப்படி அழுதிருப்பார்கள்? அந்த கடலை பிளந்து அல்லாஹ் காப்பாற்றியவுடன் யா அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டேன்னு எவ்வளவு அழுதிருப்பாங்க. இப்ராஹிம் நபி, இதுவெல்லாம் என்ன அற்புதம்! உலகத்துல நெருப்பு சுடுமா? ஒரு நெருப்பு சுடுன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? நெருப்பு சுடாதுன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? அல்லாஹ் நெருப்புல தூக்கி போடக்கூடிய நேரத்தில் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல்னு சொன்னா அல்லாஹ் எப்படி மாத்திட்டானா, அந்த நெருப்பை குளிரக்கூடியதாக மாத்தினான். சுவிட்சர்லாந்துல போய் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கினா எப்படி குளுகுளுன்னு இருக்குமோ அந்த மாதிரி நெருப்பு அல்லாஹ் மாத்திட்டான். இப்ராஹிம் நபி சிரிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் என்ன நெருப்புல இருந்து காப்பாத்திட்டான். இஸ்மாயில் நபி புல்ல வெட்ட போறாங்க, அல்லாஹ் காப்பாத்தினா. வனாதைனா யா இப்ராஹிம் கது சக்தத்து ரூயா, கனவை உண்மைப்படுத்தி விட்டீங்க, மகனை அறுக்காத இப்ராஹிம், வேண்டாம் இப்ராஹிம். இப்ராஹிம் நபி சிரிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? அந்த இரவு எப்படி துடித்திருப்பார்கள்! தன்னுடைய ரப்பை நினைத்து அல்லாஹ் 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 என்று எப்படி அழுதிருப்பார்கள்! ஒரு அடியான், ஒரு அடிமை அல்லாஹ் தன்னுடைய பாசத்தை புரிய வைக்க நாடிவிட்டால், அல்லாஹ்வுடைய பெருமதியை புரிய வைக்க நாடிவிட்டால் அல்லாஹ் கடைசி கட்டத்தில் காப்பாற்றுவான். உலகமே கைவிட்ட நேரத்தில், வாழ்க்கையே முடிந்து போகக்கூடிய நேரத்தில், மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட நேரத்தில் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். அந்த நேரத்தில் புரியும். நைட்டு 2 மணிக்கு நான் எந்திரிச்சு தக்பீர் கட்டுவேன். ரப்பே ரப்பே ரப்பே. ஒரு குழந்தை உம்மா உம்மான்னு அழுகிற மாதிரி, 40 வயசுக்கு மேல தகப்பனுடைய அத்தாவுடைய அருமையை புரிந்த ஒரு மகன் வாப்பா வாப்பான்னு அழுகிற மாதிரி நான் அல்லாஹ் 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 என்று அழுவேன். ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட உறவு எனக்கும் என்னை படைத்த அல்லாஹ்வாகிய என்னுடைய ரப்புக்கும் இடையேயான உறவு. அது ஒரு புனிதமான உறவு. என்னுடைய தாய் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட மிக மகத்துவமான, பாசமான, உயர்வான ஒரு உறவு எனக்கும் என்னை படைத்த ரப்புக்கும் இடையேயான உறவு. ரப்பிபினிலே இன்னக்க வைத்தல் ஜன்னா, அப்படியான அல்லாஹ்வுடைய மகத்துவமான, உன்னதமான, தூய்மையான அந்த உறவை புரிந்த நல்லடியார்களாக ரப்பிபினிலே இன்னக்க வைத்தல் ஜன்னா, சுவனத்தில் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில்
ஆயிஷா அம்மையார் மாதிரி அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாளிகையை தர வேண்டும் என்று உளமாற பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.